நீங்கள் வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பிசாசு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது பிசாசு வந்து ஸ்ட்ரெயிட்டா யார்கிட்ட போல, ஆதாம் இடத்துல போடல, யார்கிட்ட போனாங்க? ஏன் ஏவாள்கிட்ட போனா? ஏவாளுக்கு ஒரு பலவீனம் இருக்குது. ஏவாள் விசாரிக்க மாட்டாங்க. ஏவாள் எதுக்காக பேசுறாங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஏவாள் வந்து இதுக்குள்ள ஏதாவது ஒரு வஞ்சகம் இருக்கான்னு யோசிக்க மாட்டாங்க. ஏவாள் சொன்ன உடனே அப்படியே ஏவாள் என்ன பண்ணிடுவாங்க? நம்பிடுவாங்க. இப்ப பாருங்க, எனக்கும் பாஸ்டம்மாவுக்குள்ள ஒரே வித்தியாசம் என்னன்னா, அவங்கள ஏமாத்திடலாம். நான் நிறைய நாள் நிறைய ஏமாத்தி வச்சிருந்துருக்கிறேன். அப்படின்னா ஏமாத்தினா தப்பா இல்லை, சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்படி வந்து ஜோக்குக்காக அப்படி சொன்னாங்கன்னா அப்படியே நான் அப்படிப்பா அப்படியா ஐயா அப்படியா ஆடா என்னம்மா நீ இப்படி இருக்கிற, நீ வந்து இதுக்கு போய் உனக்கு புரியலையாம்மா, நான் உன்னை ஏமாத்துறேன்னு புரியலையா? அப்போ வந்து எதை சொன்னாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா டக்கு 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 நம்பிடும். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சுடிதார் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போறீங்கன்னு வைங்களேன். அந்த கடையில் வந்து ஒரு 50% ஆஃபர் அப்படின்னு போட்டிருக்குன்னா நீங்கள் என்ன பார்ப்பீங்க? ஏய் 50% ஆஃபரா, சூப்பராக இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்னு. ஆனால் நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஆனால் ஒரு ஜென்னாக இருந்தால் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது எப்படி இவன் ஆஃபர் கொடுப்பான், இது எப்படி இவங்க ஆஃபர் கொடுக்க முடியும், அவனுக்கு எப்படி அது கட்டுப்படி ஆகும்? அவன் வந்து 100 ரூபா பொருளை 50 ரூபா கொடுக்க போறான்னா நாளைக்கு கடையை மூட போறானா? கடையை மூட போறவனா இருந்தா அவன் வந்து 100 ரூபா பொருளை 50 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இவன் கடையை நடத்திட்டு தானே இருப்பான். அப்புறம் இவன் இப்படி 50 ரூபா கொடுப்பான். அப்ப 50 ரூபா அவன் கடன் பட்டு நமக்கு கொடுப்பானா? இந்த மாதிரி எவ்வளவு யோசிப்பாங்கன்னா, நிறைய யோசிச்சு இது எனக்கு இது தேவையா, இது இப்ப தேவையில்லையா, இது வாங்கலாமா வாங்கக்கூடாதா, நிறைய யோசிப்பாங்க. ஆனா உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பார்க்க தெரியாது. உங்க கண்ணுக்கு எது மட்டும்தான் தெரியும் தெரியுமா? ஐயோ கிடைக்கவே கிடைக்காது, அடுத்த கிறிஸ்துமஸ்க்கு இப்பவே வாங்கி வச்சிடலாம், அடுத்த நியூ இயருக்கு இப்பவே வாங்கி வச்சிடலாம். அப்போ உங்களுடைய மனசு வந்து ஈஸியா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, யோசிக்கவே தெரியாது. அடுத்த இப்போ சாராயினுடைய ஒரு பெரிய, இந்த ஆகாரனுடைய ஒரு பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அம்மா என்ன பண்ணலைன்னா செகண்ட் தாட் எதுவுமே யோசிக்கவே இல்லை. தன்னுடைய வந்து எஜமாட்டி வந்து என்ன சொல்றான்னா, என்னுடைய கணவனுடைய ஆபிரகாமை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, என்னுடைய ஆபிரகாமால உனக்கு குழந்தை உண்டாகட்டும்னு சொல்லும்போது, ஒரு நல்ல ஒரு ஞானம் உள்ள பொண்ணா இருந்தா அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னா, வேணாம், நான் உங்க வீட்டில் யாரா இருந்தேன் அப்படின்னா இது வரைக்கும் பணிவிடை செய்கிறவள தான் இருந்தேன், நான் உங்க வீட்டில் ஒரு நாள் எஜமாட்டி ஆக முடியாது, நீ எனக்கு எல்லாமே தூக்கி கொடுத்தாலும் நான் நாளைக்கு கண்டிப்பா. இந்த மாதிரி யோசிக்காம தன்னுடைய எஜமாட்டி சொன்ன உடனே அப்படியே நம்பி தன்னுடைய கழுத்தை கொடுத்ததுனால அந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை உண்டாயிடுச்சு. ஆண்டவர் தெளிவா பேசுறாரு, நீ ரொம்ப நம்புற, நீ ரொம்ப நம்புற, அவன் உன்னை ரொம்ப ஏமாத்துறான், ரொம்ப ஜாக்கிரதை. நம்ம நம்புறதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். சொன்ன உடனே சிலர் வந்து இந்த நபரை இப்படி நமக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு பாருங்களேன். ஒன்று நினைச்சுக்குங்க, நம்முடைய கால்குலேஷன் வந்து எதுக்கு வேணாலும் சூட் ஆகலாம். ஆனால் எதுக்கு சூட் ஆகாது அப்படின்னா, உங்க ஃபேமிலி லைஃபுக்கு உங்களுடைய கால்குலேஷன் வந்து 100% சூட் ஆகாதுன்னு இன்னைக்கு நான் சொல்றேன். நீ எழுதி வச்சுக்கப்பா, நீ எழுதி வச்சுக்கப்பா உன் டைரியில. இந்த நாளில் பாஸ்டர் பென்ஸ் எனக்கு இப்படி சொன்னாரு, உன்னுடைய கால்குலேஷன் வந்து உன் வாழ்க்கைக்கு ஒரு நாள் சூட் ஆகாதுன்னு சொன்னாருன்னு நீ எழுதி வச்சுக்கோ. நீ பயங்கரமா கால்குலேஷன் போடுவ. இவன் வசதியா இருக்கான், இவன் ஒரு பெரிய கார் வச்சிருக்கிறான், அவங்க சொந்த வீடோட இருக்காங்க, அவன் நல்லா படிச்சிருக்கிறான், அது செட் ஆகாது. இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, நான் நம்புகிறதுல நான் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தாரும். ஆமென் சொல்லுங்கள்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.